Hi friends, welcome back to Tamilfoodtime. இன்னைக்கு வீடியோவில் ஒரு எம்மியான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிப்பு வடகம் ஒரு பெரிய உருண்டையிலேருந்து ஒரு கால்வாசி எடுத்து நல்லா பொடிச்சு அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு வெந்தயம் ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா தட்டி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அந்த தாளிப்பு வடகத்தோடு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதையும் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நல்லா கையில் பிசைஞ்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் கொத்தமல்லி பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த புளி வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் பேரலாக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பையும் அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். புளி அந்த மசாலாலாம் பச்சை வாடை போனதுக்கப்புறமா இந்த தேங்காய் சோம்பு இந்த விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் சோம்பு இன்னும் கொஞ்சம் இந்த குழம்போடு சேர்ந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதித்ததுக்கப்புறமும் கருவேப்பிலையை லைட்டாக தூவிட்டு நம்ம இப்போ கழுவி வச்ச மத்தி மீனை இதில் ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். மீன் ரொம்ப நேரம் பாயில் ஆகணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இந்த குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இதை நல்லா சுட சுட சாதத்தோடு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டாலே போதும். நம்ம எப்படியும் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு நீங்கள் முன்னாடி பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்ப நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.